श्रीमान वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदे रामानुजदया पात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेंकटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्म व्यामोगतस्तदितराणि मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य शरणौ शरणं प्रपद्ये श्रीवत्सचिन्नमिश्रेभ्यो नमभुक्तिमधीमहे यदुक्तयस्त्रयी कण्ठे यान्ति मङ्गलसूत्रताम् சுவாமி ஸ்ரீ குரத்தாழ்வானுடைய ஸ்ரீ வரதராஜஸ்தவத்தில் இன்றைய ஸ்லோகம் 82வது ஸ்லோகம். போன ஸ்லோகத்தில் நான் எங்கேயோ ஸ்வர்க்கத்திலேயோ அனுபவிக்கும் எந்த போகத்தையுமே பிரம்மா ருத்ரன் போன்ற ஸ்தானங்களையோ கைவல்யம் என்று சொல்லப்படும் ஒரு அனுபவத்தையோ ஜீவாத்ம சாட்சா்காரம் முக்தியையோ இவற்றை வெறும் உப்பு நீரை போல துச்சமாக மதிக்கிறேன். அடியேன் உன் தாசனாக கைங்கரியம் செய்வதின் உயர்ந்த சுவை அந்த ரசத்தை அறிந்தவன் ஆயித்தே, அதனால எனக்கு இதெல்லாம் வேண்டாம் என்று தெரிவித்தார் போன 81வது ஸ்லோகத்தில். இப்போ 82வது ஸ்லோகம். விஷய விஷதர விரஜ வியாக்குலே ஜனன மரண நக்ர சக்ராஸ்பதே அகதிர சரணோ பவாப்தௌலுடன் வரத சரண மித்யகம் த்வா விருணே. ஸோ விஷய விஷதர விரஜ வியாக்குலே ஜனன மரண நக்ர சக்ராஸ்பதே அகதிர சரணோ பவாப்தௌலுடன் வரத சரணம் இத்யகம் துவாம் விருணே. அழகான மீட்டர்ல வரதா, இந்த பிறவி பெருங்கடல், இந்த விஷய சுகங்கள், இந்த சம்சாரத்தில் விழுந்து விட்டதால் பெருந்துன்பக் குவியலில் மூழ்கி அடியேன் திணறிக் கொண்டிருக்கிறேன். இந்த துன்பக் கடலில் கணக்கற்றவையாக நான் அனுபவிக்கிறவையான விஷய சுகங்கள், கர்மஞான இந்திரியங்கள் தமது விஷயத்தில் நுகர்தல், உண்டல், கேட்டல், தொடுதல், பார்த்தல் என்ற அனுபவங்களை தந்து என்னை பிடித்து கொள்கின்றன. இவை கொடிய விஷப்பாம்புகள் போல் என்னை சதா காலமும் துன்புறுத்தி கொண்டுள்ளன. இவைகளால் இடைவிடாது நான் துன்புற்று கொண்டிருக்கும் போதே இவற்றை விட கொடிய முதலைகள், அது வேறு, பிறப்பு இறப்பு என்ற முதலைகள் என்னை தாக்கிக் கொண்டே என்னை இழுக்கின்றன. முதலை என் காலை பிடிச்சி இழுக்கிறது. ஒவ்வொரு ஜென்மத்திலையும் பிறப்பும் இறப்பும் மாறி மாறி முதலைகள் இழுக்கிறது. பிறப்பு ஒரு துன்பம், பிறந்த பின் விஷய வாசனைகள் ஒரு துன்பம், ஜென்மா முடிந்த பிறகு இறப்பு ஒரு துன்பம். இவ்வாறு ஒரு முதலை, பல கொடிய விஷப்பாம்புகள், மறுபடியும் ஒரு முதலை, இப்படியாக எல்லையே இல்லாத சங்கிலி போல மாறி மாறி பல பிறப்பும் பிறந்து முதலைகளின் வாயில் விழுந்து எழுந்து பிறந்த பின் விஷய வாசனைகளினால் துன்பம் பெற்று விஷப்பாம்புகளால் பீடிக்க பெற்று இவற்றிலிருந்தெல்லாம் எப்போது விடுபடும் வழி? இத்தகைய துன்பக் கடலில் கரை சேர்வது எப்படி? இதுக்கு யார் என்ன பண்ண முடியும்? யாரை அல்லது எதை சரணாக பற்ற வேண்டும்? இது எதுவும் தெரியாத அஞ்ஞானம் இருக்கிறது. அதனால் எனக்கு ஒண்ணுமே தெரியல. வேறு எதுவும் புகழற்றவன் நான். எல்லாம் வல்ல என்னை இந்த துன்பக் கடலிலிருந்து கரையேற்ற வல்ல உன்னையே சரண் என்று அடைந்து விடுகிறேன். நீதான் எனக்கு வழி காமிக்கணும். நீதான் எனக்கு உபாயம், வழி. தாசனான என்னை படகு போல நின்று கரையேற்ற வேண்டும் அப்பனே. இந்த சம்சார சாகரத்திலிருந்து, சம்சார சாகரத்தில் முதலைகளும் பாம்புகளும் என்னை பீடிக்கின்றன என்கிறார் சுவாமி. இந்த பிறவி பெருங்கடல் விஷய சுகங்களாகிற பாம்புகள் நிறைந்தது. பிறப்பு இறப்பு என்று மாறி மாறி முதலைகள் வேறு. இதில் தத்தளிக்கும் நான் வேறு புகழில்லாதவனாக உன்னையே சரணமாக பற்றுகிறேன். அருள் வரதா, புலன்கள் கொண்டு அனுபவிக்கும் விஷய இன்பமெல்லாம் சப்தாதி விஷயங்களிலிருந்து பெறப்படுகிறது. அவையெல்லாம் பாம்புகள் போல இருக்கிறது. அந்த பாம்பு கூட்டங்கள் மட்டும் இல்லாமல் முதலைகள் வேறு. அமிழ்த்தி விடுகிறது இந்த சாகரத்தில். முதலை அப்படியே இழுத்து என்னை கீழே கடல்ல தள்ளிப்படுறது, சம்சார கடல். இவற்றை, இந்த பிறப்பு இறப்பை முதலைகளுக்கு ஒப்பிடலாம்.
எல்லாம் இந்த சம்சார சாகரத்திலேயே இருந்து இழுத்து என்னை உழன்று திரிகிற நான் எப்படி இந்த சம்சார சாகரத்திலிருந்து கரை சேர்வது? ஏது புகழ்? ஒன்றும் தெரில. உன்னையே எனக்கு சரணம் என்று உபாயம் என்று பற்றி கொள்கிறேன். நீதான் என்னை காப்பாற்றணும் என்கிறார். கீழே பல படிகளால் தமது ஆற்றாமையையும் தோஷம் நிரம்பிய படிகளையும் வெளியிட்ட ஆழ்வான் இதில் சரணாகத வத்சலான ஸ்ரீ தேவாதிராஜனை சரணம் புக புறப்படுகிறார். விஷய விஷதர விரஜவ்யாக்குலே ஜனன மரண நக்ர சக்கராஸ்பதே. 2 பாடம் இருக்கு. ஜனன மரண நக்ர சக்கராஸ்பதே இல்ல ஜனன மரண சக்கர நக்ராஸ்பதே என்று. வரதா ஸ்ரீ வரதராஜனே, விஷய விஷதர விரஜ வியாக்குலே, விஷய சிற்றின்பம் பயக்கும் நுகர்பொருளாகிய விஷதர விரஜ பாம்பு கூட்டங்களால் வியாக்குலே நிரம்பியதும், ஜனன மரண சக்கர நக்ர ஆஸ்பதே ஜனனம் பிறப்பென்ன, மரணம் இறப்பென்ன, இவைகளின் சக்கர சக்கரங்கள் சுழல்கள், நக்கர முதலைகளுக்கு ஆஸ்பதே இருப்பிடமானது உள்ளது. பவாப்தவ் பிறவி பெரும் கடலில் லுடன் உழன்று வரும். அகம் அடியேன், அகதிகி கதியில்லாதவன், தேவரீரை தவிர உபாயம் வேறு அற்றவன், அசரணகா வேறு ஒன்றும் எனக்கு சரணில்லை, புகழொன்றில்லா அடியேன், தேவரீரை தவிர புகழ் இல்லாதவன் ஆடபடியால் உள்ளபடியால் இதி இவ்விதமாக துவாம் தேவரீரை சரணம் உபாயமாக விருணே பற்றுகிறேன். மாமேக்கம் சரணம் விரஜ, அதுதான் இது. துவாம் சரணம் விருணே, தேவரீரை உபாயமாக சரணமாக பற்றுகிறேன். கீழே பல படிகளால் தமது ஆற்றாமையை தெரிவித்தவர் ஆழ்வான் இதில் சரணாகத வத்சலனை சரணம் புகுகிறார். பாம்போடு ஒரு கூரையிலே பயின்றார் போல் தாங்காது உள்ளம் தள்ளும் என் தாமரை கண்ணா என்று திருமங்கை மன்னன் அருளியபடி சாம்சாரிக போகங்களை பாம்பு கூட்டங்களாய் அருளி செய்தார் அங்க திருமங்கை ஆழ்வார். விஷயங்களுக்கும் விஷத்திற்கும் ஆளை கொல்லும் தன்மை ஒத்திருக்கிறது. விஷஸ்ய விஷயானாம் ச தூரமந்த்யத் மந்தரம் உபயுக்தம் விஷம் ஹந்தி விஷயாக ஸ்மரணாதபி என்றுள்ள வசனம். அதாவது விஷத்திற்கும் விஷயத்திற்கும் சிறிய இடைவெளிதான். உபயோகித்தவுடன் விஷம் கொல்லும். அந்த பாய்சனை எட்டுண்டா போனோம், சாகடிச்சிடும். விஷய சுகம் எப்படின்னா நினைத்தாலே கொல்லும். சுவாமி தேசிகன் எடுத்து தரும் ஸ்லோகம் இது. உத்தர கிருத்தியாதிகாரத்தில் ஸ்ரீமத் ரகசிய திரேசாரத்தில் விஷஸ்ய விஷயானாம் ச தூரபந்தியந்த மந்தரம் உபயுக்தம் விஷம் ஹந்தி விஷயா ஸ்மரணாதபி. அதை ஸ்மரிச்சாலே போரும், விஷயத்தை கொன்னுடும். ஐவர் திசை திசை வலிப்ப ஆவி திகைக்க ஐவர் குமைக்கும் சிற்றின்பம் பாவியேனை பலனீ காட்டி படுப்பாயோ என்று நம்மாழ்வார் குறிப்பால் உணர்த்தியதை விளக்கியபடி இங்கு ஒரு முதலை ஒரு யானையை பிடித்ததை பொறுக்க முடியாமல் அன்னைக்கு ஓடி வந்து காப்பாத்தினிய அஞ்ஞான்று குட்டத்துக்கோள் முதலை துஞ்ச குறித்தெறிந்த சக்கரத்தானான இவன் இங்கனம் பல முதலைகள் பயமுறுத்த பிறவிக்கடலில் சிக்கிய அடியேனை கைவிட மாட்டான் என்பதை உணர்த்துவதற்காக நக்ர சக்கராஸ்பதே என்றார். ஜனன மரண நக்ர சக்கராஸ்பதே கஜேந்திர ரக்ஷா துவரிதம் பவந்தம் கிராகைரிவாகம் விஷயைர் விகிருஷ்டா அபார விஜான தயானுபாவம் ஆப்தம் சதாம் அஷ்டபுஜம் பிரபத்யே அப்படின்னு வேதாந்த தேசிகன் அஷ்டபுஜாஷ்டகத்தில் திரு அட்டபயகரத்தி எம்பெருமானே, உலகப் பொருள்கள் முதலைகளைப் போல அடியேனை கவ்வித்தம் வழியில் இழுக்கிறது. முதலை வாயில் அகப்பட்ட கஜேந்திர ஆழ்வானை நீ விரைந்து ஓடி காத்தாயல்லையா? உலக சுகங்களில் ஈடுபட்டு நிற்கும் அடியேனை நல்வழிப்படுத்தி அவற்றை காத்தருள வேண்டும். அவ்வாறே என்னையும் காத்தருள வேண்டும். உன்னுடைய ஞானத்துக்கும் கருணைக்கும் பெருமைக்கும் எல்லையே இல்லை. ஆதலால் நீ என் தவறுகளை அறிந்து கருணை கொண்டு என்னை காத்து பெருமையை நிலைநாட்டிக் கொள்ள வேண்டும். சாதுக்களுக்கு நீ உற்ற தோழனாய் விளங்குகிறாய். அவர்களை காப்பதற்காக நீ 8 திருக்கைகளை கொண்டுள்ளாய் போலும். உன்னை அடியேன் சரணமடைகிறேன் அஷ்டபுஜாஷ்டகத்தில் தெரிவித்த மாதிரி இங்கு கூறத்தாழ்வானுடைய ஸ்லோகத்தை எடுத்து அங்க தெரிவிக்கிறார். ஆச்சாரிய பிளாவிதா ஞஸ்ய ஞானம் பிளவ இஹோச்சதே என்று பிரமாணத்தால் இங்கு பிறவியை கடல் என்கிறார். அகதிகி அசரணகா
ரெண்டும் ஆக்கிஞ்சன்யம் அனன்யகதித்துவம் தெரிவிக்கிறது. சரணாகதி செய்பவர்களுக்கு அதிகார கோடியில் சேர்ந்ததான ஸ்வரூபம் தமக்கு நிரம்பியுள்ளதை குரத்தாழ்வான் இங்கு விளக்குகிறார். தான் அகதிகி, தான் அசரணஞ, அதாவது கை முதல் இல்லாமை, புகழொன்றில்லா அடியேன், அகமஸ்மபராதானாமாலயா என்று பிரமாணத்தில் உள்ளதை கீழ் ஸ்லோகம் வரையும் விளக்கிய ஆழ்வான் அகிஞ்சனகா அனன்யகதிகி என்பதை இந்த ஸ்லோகத்தில் விளக்கி அருளுகிறார். அகிஞ்சனோ அகதிகி, அகிஞ்சனகா என்பதில் மாற்று சொல் அசரணகா என்பதையும் அறியவும். அகிஞ்சனகா அனன்யகதிகி சரண்ய தொத்பாத மூலம் சரணம் பிரபத்தியேன்னு 22வது ஸ்லோகத்தில் ஸ்தோத்திர ரத்னத்தில் ஆளவந்தார் தெரிவித்தபடி உபாயே கிரகராட்சித்ரோ சப்தா சரணமித்யயம் வர்த்ததே சாம்பிரதம் துவேஷ உபாயார்த்தைக வாச்சகா என்ற சம்ஹிதா வசனத்தை அடியொற்றி உபாயம் என்ற பொருளை உரைத்தார். இங்கே உபாயம் சரணம் அப்படிங்கிறது உபாயம்னு அர்த்தமா. இந்த சம்ஹிதா வசனத்தை ஒற்றி கோப்திருத்வ வரணம் நாம சுவாபிப்பிராய நிவேதனம் என்றபடியால் அடியேனை காப்பவராக ஆகக் கடவீர் என்று எம்பெருமானை அவனையே உபாயமாக அவனையே அடைய வரிப்பதாகும். ஸோ இங்கே விருணே என்பது கோப்திருத்வ வரணம் என்ற பிரபத்திய அங்கத்தை முன்னடைவாக கொண்டது. இனி அடுத்த 10 ஸ்லோகங்களில் அவர் வேற விருத்தத்தில் தெரிவிக்க போறார். வேற மீட்டர் இருக்கிறார். பிரமுதித வதனா என்ற விருத்தம் ரொம்ப ஆச்சரியமா. இதெல்லாம் இந்த ஸ்லோகங்கள் எல்லாம் சாங்க பிரபதன அதிகாரத்தில் இந்த விசேஷங்கள் எல்லாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று ஸ்ரீவத்சங்காச்சார் தெரிவிக்கிறார் ஸ்ரீமத் ரகசிய திரயசாரத்தில். அடியேன் ஆழ்வான் திருவடிகளே சரணம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமः. धन्योस्मि।